வணக்கம் இணையதென்றல், நான் உங்கள் வினோத் பெஞ்சமின். இன்றைக்கு நம்ம எக்ஸல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வருங்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதில் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் இருக்கோ அந்த மாதிரி எக்ஸலுங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எல்லா தரப்பட்ட கால்குலேஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பண்ணலாம், காலம்ஸ், ரோஸ், அதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் பேசிக்காக. சரி, இந்த எக்ஸல் உன்னுடைய லே அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் போகிறோம். எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸலை ஓப்பன் பண்ணுறோம். நான் என்விடியை போட்டிருக்கேன், எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் மெனுவில் எக்ஸல் டைப் பண்ணுறேன். Microsoft Excel 2010 வந்துருச்சு. Microsoft Excel Book 1. என்டர் கொடுத்தேன். ஸோ இப்போ எக்ஸல் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. என்னுடைய லே அவுட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் பார், அதுக்கப்புறம் மெனு பார். அந்த மெனு பாரில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று குயிக் மெனு பார், அப்புறம் யூஷுவல் நம்ம ஹோமு, எடிட்டு அதெல்லாம் சொல்லுதில்ல அந்த மெனு பார். ஸோ குயிக் மெனு பார் நம்மளுக்கு பெருசாக யூஸ் கிடையாது. ஏன்னா சைட்டட் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நம்ம எல்லா ஷார்ட்கட்டில் கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் ஐ, அப்புறம் கண்ட்ரோல் எஸ், சேவ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க மவுஸில் அங்கே வச்சுருப்பாங்க. நேராக போய்ட்டு மவுஸில் கிளிக் பண்ணிடுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து மெனு பார். மெனு பாரில் வந்து ஃபைல், ஹோம், எடிட், டேட்டா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஃபார்முலா பார். நம்ம கேல்குலேட் பண்ணுற, டைப் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும், அங்கே தான் காமிக்கும் சைட் எடுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார். அந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பேஜ் நம்பர், அப்புறம் எந்த செல் காமிக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஓகே, ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸலை அப்படின்னா, ஒரு வேர்ட்னாக்கா ஒரு ஷீட், ஒரு ஒயிட் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதான் வேர்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு புரியும்படியாக சொன்னால், நம்ம பிரெயில் ஸ்லேட் இருக்குல்ல, அந்த 27 லைன்ஸ் கட்டங்கட்டமாக பாக்ஸாக இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் தான் நம்ம எக்ஸல் இருக்கும். இது வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ் பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ பாருங்க, என்விடியில் பார்ப்போம். A1 அப்படின்னு சொல்லுது, B1 அப்படின்னு சொல்லுது, C1 அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த A அப்படிங்கிறது வந்து காலம்னுடைய டைட்டில், 1 அப்படிங்கிறது வந்து ரோனுடைய டைட்டில். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரெயில் ஸ்லேட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ மேலே ABCDEF அந்த மாதிரி 256 காலம்ஸ் இருக்கும். ஸோ ABC அது வந்து Z அப்புறம் எப்படி ஆரம்பிக்கும்னா AA, AB, AC, AD அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், என்விடியை படிக்கும் பாருங்கள், XFD1 இதுதான் வந்து கடைசி காலம். ஸோ கடைசி ரோ எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1லேருந்து ஸோ XFD 1,48,576 இதுதான் ரோ. இவ்வளோ காலம் இருக்குது. சரிங்களா? சரிப்பா, ரோ தெரிஞ்சிச்சு, காலம் தெரிஞ்சிச்சு. சரி, இதை என்ன பண்ணுறது? இந்த ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தானே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதில் தானே நம்ம பிரெயிலில் எழுதுவோம். அங்கே தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. செஸ் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் ஈஸி. இப்போ செஸ் ஆடும் போது எப்படி பாக்ஸாக இருக்குது, அப்போது A1 அப்படின்னாக்கா பேர் யானை நிற்குது அப்படின்னு சொல்கிறோம். B1 அப்படின்னா வந்து ஹார்ஸ் நிற்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான். ஸோ A1ல் இப்போ நம்ம டைப் பண்ணலாமே, ஒரு டைப் பண்ணுவோம். A1ல் நேம் டைப் பண்ணுறேன். நேம். Bல வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணுவோம்.
RLE. மொபைல்னு போட்டிருக்கேன். Aisle sheet 1 mobile B C1. C1ல என்ன போடலாம்? ஜெண்டர்னு போடுவோம். Enter E. NDER. Enter sheet 1 gender C1. ஸோ இப்போ என்ன படிச்சது பார்த்தீங்களா? Mobile B1. Name 1. நேம் A1, Mobile B1. மொபைல் B1, Gender C1. ஜெண்டர் C1. சரி சார், இது எப்படி மூவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோ கீஸ் தான். Mobile B name 1. லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, அப் ஏரோ, டவுன் ஏரோ. இதுதான் நேவிகேஷன் கீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கிறோம், நேவிகேஷன் கீ. ஸோ நேவிகேஷன் கீங்கிறது வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறது. லெஃப்டில் போனோம்னாக்கா லெஃப்ட் ஏரோ, ரைட்டில் போனோம்னா ரைட் ஏரோ, கீழே போனோம்னா டவுன் ஏரோ. இது பாருங்க, இப்போ A1ல இருக்கு கரெக்டா? Name 1. நேம் A1ன்னு சொல்லுச்சு. 2. அங்கே டைப் பண்ணாததுனால வெறும் A2 அப்படின்னு சொல்லுது. இப்போ நாங்கள் டைப் பண்ணுறோம் பாருங்க, RLD. வினோத் அப்படின்னு டைப் பண்ணுறோம். Vinod sheet 1. Vinod 2. ஸோ வினோத் A2 அப்படின்னு சொல்லிச்சு. B2. இப்போ ரைட் ஏரோ கொடுக்குறேன். அப்படியே டவுன்ல இருக்கும்போது ரைட் ஏரோ கொடுக்குறேன். மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் போடுவோமா? Downlock on. Edit 546 15874. ஓகே. 54,954,615,874 overflowing B2. ஸோ B2ன்னு சொல்லுது. C2. C2 ஜெண்டர், ஸோ மேல். Edit A L E Ale sheet 1 table 3. அடுத்த ரோல Edit A R T A I C K. கார்த்திக்னு போடுவோம். Karthik sheet 1 Karthik B3. அவருடைய மொபைல் நம்பர் வந்து Edit 935642584. ஓகே, ஒரு நம்பர் அடிச்சிருக்கேன். 35,935,622,584 overflowing B3. ஸோ B3ல வந்து அவர் மொபைல் நம்பர் போட்டிருக்கேன், ஜெண்டர் போடுவோம். Edit G G N A L E male sheet 1 table C4. சரிங்களா? அடுத்த ரோல ஒரு நேம் டைப் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? Edit A L A R Alar sheet Malar 4 B4. மலர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். Edit 9 8 5 4 4 6 5 4 4 2 85 9.85545 E plus 11 B4. ஓகே, ஒரே நிமிஷம். Edit 9 line 2 line feed sheet 98,554,466,544 overflowing B4. ஸோ இப்போ வந்து அந்த மொபைல் நம்பரை படிச்சிருச்சு. ஸோ ஜெண்டர் போடுவோம். C4. Edit E MALE email sheet 1 female C4. சரி, இப்போ வந்து என்னுடைய டேட்டா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறேன்னாக்கா நான் C4ல இருக்கிறேன். எனக்கு வந்து A1ல போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் Name 1. ஹோம் கொடுத்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு செல் ஃபஸ்ட்டு நேமுக்கு போயிடும். சரி, இப்போ கண்ட்ரோல் எண்டு கொடுத்து பார்க்கலாமா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். Female C4. அந்த டேட்டாவில் கடைசியாக என்ன இருக்குதோ அந்த C4 ஃபீமேல் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி இது ஒன்று. அதே மாதிரி இப்போ நான் C4ல இருக்கிறேன். எனக்கு வந்து A4க்கு வரணும். ஏன்னா அங்கே தானே நேம் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஏரோ கொடுத்தேன்னா மலர் அப்படின்னு வந்து நின்றுச்சு A4க்கு. ஸோ திருப்பி வந்து நான் வந்து இதுலேருந்து ஃபர்ஸ்ட் காலம்னுடைய ஹெட்டிங் மேலே போகிறேன். அப்படின்னு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா நேம் A1 அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட்டா கடைசியாக எங்கே இருக்கோ அங்கே போகணும்னு விரும்புகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்தோன்னா ஜெண்டர் C1. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம நேவிகேஷன் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னாக்கா ஷீட் 2 ஷீட் 3க்கு போகும். கண்ட்ரோல் பேஜ் 2 2 முறை கொடுத்தீங்கன்னா. சரிங்களா? 2010 வரைக்கும் பை டிஃபால்ட் ஒரு ஒர்க் புக் அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா 3 ஷீட் அதில் இருக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. ஒவ்வொரு ஷீட்லேயும் நான் இப்போ சொன்னேன்ல அந்த காலம் நேம் சொன்னேன் இல்லையா, XFD1, அதாவது SXFD காலம். அந்த 1,48,576 ரோஸ் இவ்வளோ இருக்கும் 3 ஷீட்லையுமே. அப்போ எவ்வளோ டேட்டா அடிக்கலாம் இல்லை? ஸோ இதுதான் மூவிங் கீஸ்.
ஸோ கடைசி கசருக்கு எப்படி போகணும் அப்படின்னாக்கா, டேட்டா இல்லை, இப்போ டேட்டாவில் வந்து நின்னாச்சு. நம்ம வந்து ஹோம் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஹோம் கொடுக்குறேன். 1,048,576 கொடுத்தோம்னா நேம் A1ல வந்து நிற்கும். சப்போஸ் நான் எண்டு மாத்திரம் கொடுக்குறேன் பாருங்களேன், கண்ட்ரோல் கொடுக்காம எண்டு கொடுக்குறேன், நேம் A1ல தான் நிற்குது. சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறேன். ஸோ அந்த டேட்டா எதில் இருக்குதோ, அந்த டேபிள் எது வரைக்கும் நம்ம டேட்டா டைப் பண்ணியிருக்கோமோ அதனுடைய எண்டுக்கு போய் நிற்குது. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தா திருப்பி கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறேன் பாருங்களேன், மூவ் ஆகாது, அதுக்கு மேலே மூவ் ஆகாது. ஸோ நம்ம கண்ட்ரோல் டவுன் ஏறும். ஸோ கடைசி ரோக்கு போயிருச்சு, சீனுடைய கடைசி ரோ. இப்போ வந்து XFD 1,48,000 அந்த கடைசி ரோக்கு போயிடுச்சு. கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்த உடனே இப்போ கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்துட்டேன், XFD 1க்கு வந்து நின்றுச்சு. சரிங்களா? இது புரியுதுல? ஸோ அடுத்து பேஜ் அப் பேஜ் டவுன் அதுவும் கொடுக்கலாம் இதில். ஸோ ஒரு பேஜுக்கு 26 ஸ்கிப் ஆகும். ஏலேருந்து இப்போ பேஜ் டவுன் கொடுத்துருக்குற 26 A26ல போய் நிற்குது. அடுத்து பார்ப்போம், A51ல போய் நிற்குது. சரிங்களா? ஸோ இது அதே போல் நீங்கள் வந்து பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா 26 அப்புறம் A1ல வந்து நின்றுச்சு. ஸோ பேஜ் அப் பேஜ் டவுனும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் நேவிகேஷன் கீஸ் எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸல் நேவிகேஷன் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ இதோட நான் இதை முடிக்கிறேன் இந்த கிளாஸை. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேற நெக்ஸ்ட் செலெக்ஷன் அப்புறம் டேட்டா என்ட்ரி அதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வணக்கம் நண்பர்களே.